வெளிப்படுத்தல் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். இதான் தேவன் கொடுத்த வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தமாக இதை தருகிறார். நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும், எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு நோக்கம். தேவன் கரத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. நாம் அதை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களாக, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்பதாக சொல்லப்படுகிறது. யார் சுதந்திரித்துக் கொள்ளுவது? ஜெயம் கொள்ளுகிறவன். அவன் எதை சுதந்திரித்துக் கொள்ளுவான்? என்ன காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான்? உபாகமம் 1:8 பாருங்க. உபாகமம் 1:8, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த நல்ல தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை வைத்திருக்கிறேன். அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், செழிப்பான ஒரு தேசம். அந்த தேசத்தை உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தான் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறேன். அந்த தேசத்திலே போய் நீங்கள் சுபிட்சமாய் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் உங்களை அழைத்து போகிறேன் என்றுதான் தேவன் வாக்கு கொடுத்து அழைத்து கொண்டு வந்தார். இப்போ அந்த தேசத்தின் எல்லையிலே வந்தாகிவிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இதுதான் அந்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். நீங்கள் போய் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு யூ ஹாவ் டு பொசஸ் த லேண்ட். நீங்க போய் அந்த தேசத்தை சுதந்தரிக்கணும். திஸ் இஸ் த ப்ராமிஸ்டு லேண்ட். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை காண்பித்து நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 1:21 இதோ தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, கலங்காத, நீ போய் தேசத்தை சுதந்தரித்துக் கொள். இந்த தேசம் உனக்குரியது. இந்த ஆசீர்வாதமான தேசத்தை நீ எடுத்துக்கொள், சுதந்தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவீங்க. உங்க கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறேன். தேசம் மறுரூபமாக போகிறது, தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருக போகிறது, என் ஜனங்கள் உயர்த்தப்பட போகிறாங்க, என் நாமத்தை அறிந்த ஜனங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நான் கனப்படுத்த போகிறேன். ஒரு மாபெரும் எழுப்புதல் தேசத்தின் மீது வந்து தேசமே மறுரூபமாக போகிறது. அந்த நாளில் தானியேலை போல, யோசேப்பை போல, எஸ்தரை போல என் ஜனங்கள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க. நான் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் வருகிறது. இந்த தேசத்திலே தான் அந்த காரியம். நீங்கள் போய் தேசத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நீதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். என் மகனே, உனக்கு முன்னால நான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், நீதான் அதை சுதந்தரித்துக் கொள்ளணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேசத்தை சுதந்தரிக்கிற ஒரு காலம் இது. நாம் சுதந்தரிக்கிற ஒரு காலம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற ஒரு காலம். இதுவரை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி
வனாந்தரத்திலே நடத்தினார். மாராவை சந்தித்தோம், ஏலிமை சந்தித்தோம், தாகத்தோடு நடந்தோம், கண்மலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். ஆண்டவர் அக்னி ஸ்தம்பத்தில் மேக ஸ்தம்பத்தில் அழகாய் நடத்தி கொண்டு வந்தார். இப்ப சுதந்திரிக்கிற தேசத்தின் எல்லையிலே வந்து விட்டோம். இதுவரை ஆண்டவர் கரடுமுரடான பாதையிலும் நெருக்கத்திலும் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எழுப்புதல் சமீபித்து விட்டது. இத்தனை காலம் ஜெபித்தீர்களே, 32 வருடமாய் ஜெபித்தீர்களே, பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவத்திற்கு நடுவிலும் தவறாமல் வந்து ஜெபித்தீர்களே, அதனுடைய பலனை காண்கிற நாட்கள் வந்து விட்டது. நீங்கள் இதுவரை ஜெபித்த அந்த எழுப்புதலை தேசம் மறுரூபம் அடைகிற நாட்கள் வந்து விட்டது. தேசம் எழுப்புதலின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் தேசத்தை சுதந்திரிக்கிற காலம் வந்துவிட்டது. என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளை, தேசத்தை சுதந்திரிக்கிற காலம் வந்துவிட்டது. திடன்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கூட்ட மக்கள் ஜெபம் பண்ணி எழுப்புதலுக்காய் தேசத்தை சுதந்திரிக்க ஆவலோடு இருக்கிறோம். என்ன ஒரு கூட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்களா? யோசுவா 18:3, ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? இதோ தேசம் உடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நல்ல தேசம், இந்த ஆசீர்வாதமான தேசத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு தான் இவ்வளவு நீண்ட பிரயாணம் வனாந்தரத்தில். இந்த ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள எந்த மட்டும் நீங்க அசதியாயிருப்பீர்கள்? தேசத்துல வந்தாச்சு, தேசத்தை கண்ணால பார்த்தாகிவிட்டது. ஜனங்களுக்கு போய் அதை சுதந்திரிக்க மனமில்லை, உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவா மூலமா, எந்த மட்டும் நீங்க அசதியாயிருப்பீர்கள்? உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணின தேசம், வாக்குத்தத்தத்தின் தேசம், செழிப்பான தேசம், இதற்கு தானே இவ்வளவு நீண்ட தூரம் உங்களை பிரயாணப்பட்டு அழைத்து கொண்டு வந்தேன். இப்பொழுது தேசத்தின் வாசலிலே வந்து விட்டீர்கள், எல்லையிலே வந்து விட்டீர்கள். நீங்கள் போய் சுதந்திரிக்காமல் அசதியாயிருப்பது என்ன? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் அசதியா இருக்கிற? நான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேனே, நீ போய் சுதந்திரித்துக் கொள்ளாதபடி ஏன் அசதியா இருக்கிறாய்? தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தமாய் வேதத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அதை சுதந்திரிக்காதபடினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள், வியாதிகள், வேதனைகள், நெருக்கங்களிலே தவித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க குறைவோடு இருக்க காரணம் என்ன? வியாதியோடு இருக்க காரணம் என்ன? ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு பலன் இல்லாமல் இருக்க காரணம் என்ன? தேவன் உங்களுக்கு இந்த வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாதபடி அசதியாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது? ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, சமாதானம். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எபிரேயர் 2:4 பார்க்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையை திறந்தால் எப்படிக்கு தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுவோம்? எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிற ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் உடைய மனதில் இருக்கிறதா? பாவ மன்னிப்பின் சமாதானத்தை உடைய உள்ளத்தில் பெற்று இருக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கும் போது இன்னும் அதை சொதித்துக் கொள்ள நீங்கள் அசதியாயிருக்கிறது என்ன? நீங்க மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவண்டை வரும்பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே. இன்னும் எவ்வளவு நாள் நீங்க அசதியா இருக்க போறீங்க? ஆண்டவர் சொல்றார். அப்போஸ்தலர் 16:31 நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீங்க, குடும்பமே ரட்சிக்கப்படும். குடும்பத்துக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சகைவின் வீட்டை குறித்து ஆண்டவர் சொன்னாரு. உங்க குடும்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீங்க ஏன் அதை சுதந்திரித்துக் கொள்ளாம இருக்கிறீங்க? இவர் ரட்சிக்கப்படல, அவர் ரட்சிக்கப்படல, இவரு ரட்சிக்கப்பட மாட்டார், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இவரு ரட்சிக்கப்பட மாட்டார் என்று எல்லாரும் எப்படி குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்களே. தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள். என் கணவர் ரட்சிக்கப்படுவார், என் மனைவி ரட்சிக்கப்படுவாள், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, என் குடும்பமே ரட்சிப்பின் சந்தோஷத்திலே களி கூர்ந்து மகிழும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்று ஏன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? அன்று சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டாச்சு, இதுவே போதுன்னு உட்கார்ந்து இருக்கீங்களா? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது
நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ளுவீங்க. எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வல்லமை வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் தேவனுடைய பிள்ளை தான், யோவான் 1:12 ஆனா அது போதாது. நீங்கள் வல்லமையுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம், கிரேட் பிளஸிங். ஆண்டவர் இயேசு பிதாகிட்ட பேசி அவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். அவர் வந்தாதான் நம்ம வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களா இருக்க முடியும். அவர் வரும்போது தான் நமக்கு பலன் கொடுக்க முடியும். அப்போஸ்தலர் 1:8 யோவான் 7:37-39 வரை இயேசு சொல்லுகிறார், உன் தாகமாயிருந்தால் ஒருவன் என்னிடத்தில் வர கடவன். நீ என்னிடத்தில் வந்தால் எதற்கு ஆண்டவர் அழைக்கிறார்? தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்துப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற ஆசீர்வாதம் என்னிடத்தில் உண்டு. என் விசுவாசிகளுடைய உள்ளத்தில் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். அந்த மாதிரி ஒரு அபிஷேகம், அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அந்த ஆசீர்வாதத்தை கரத்தில் வைத்திருக்கிறார். அதை வாஞ்சித்தோமா? அதை தேடினோமா? அதை பெற்றுக்கொண்டோமா? நாம் அசதியாக இருக்கிறோம். வெறும் உலக காரியத்தை மட்டும் தேடுறோம். வேலை வேணும், படிப்பு வேணும், நீட்ல வெற்றி பெறணும், இவ்வளவு மார்க் வேணும், இத்தனை பெர்சன்டேஜ் வேணும். உலக காரியத்திற்கு எவ்வளவு அக்கறையாய் தேடுகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம தேடுகிறோமா? அதை சுதந்திரித்துக் கொள்ள நாடுகிறோமா? அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்காக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறாரே. 1 கொரிந்தியர்ல நம்ம பார்க்கிறோம், ஆவிக்குரிய வரங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசனத்தை வரத்தை விரும்புங்கள். வசனம் சொல்லி இருக்கிறதே, ஆவிக்குரிய வரத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள். 1 கொரிந்தியர் 12:8-10 9 வரங்கள் சொல்லப்படுகிறதே. யாருக்காக இந்த ஆசீர்வாதம்? உங்களுக்காகத்தான். ஆனா நீங்க அதை பற்றி அக்கறை இல்லாம இருக்கிறீங்க. அது போதும், சிந்தையே இல்லாம இருக்கிறீங்களே. ஆண்டவர் சொல்ல, எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க? நான் இவ்வளவு ஆசீர்வாதத்தை கையில வச்சிருக்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு கொடுப்பதற்கு. ஆனா அதை பெற்றுக்கொள்ள நீங்க அசதியா இருக்கிறீங்களேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை, இன்றைக்கு நான் அதை சுதந்திரிக்கணும், ரட்சிப்பை சுதந்திரிக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சுதந்திரிக்கணும், வரங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். அது மாத்திரம் அல்ல, சரீர சுகம். யாத்திராம் 23:25 வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். யாத்திராம 15:26 எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that heals you. நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் சுகமாய் இருப்பதற்கு எத்தனை வாக்குத்தத்தங்கள். அவர் சிலுவையில நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து முடித்து விட்டார். மத்தேயு 8:17 நம்முடைய பலவீனங்கள், நோய்களை சுமந்து முடித்து நமக்கு சுகம் கொடுக்க கையில தழும்புகளை உடையவராக இயேசு இருக்கிறார். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு சரீர சுகம் தேவனுடைய ஆசீர்வாதம். அது பிள்ளைகளுக்குரிய ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்குரிய அப்பம், தெய்வீக சுகம் என்பது. ஆனா நீங்க என்ன வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு ஏன் காணப்படுகிறீர்கள்? ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஆண்டவர் இப்படி சொன்னீங்களே, எனக்கு சுகம் தாங்க, இப்படி வாக்கு கொடுத்தீங்களே, வியாதியை விலக்குங்க, உங்களுடைய தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்களே, தழும்புகளால் என்னை தொட்டு குணமாக்குங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை, அசதியாய் இருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த சரீர சுகத்தோட அந்த சரீர வியாதியோட பலவீனத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. அது பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில சம்பாதித்து அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய வேலை. தேசம் வரைக்கும் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்து, இதான் தேசம் பாரு, இவ்வளவு ஆசீர்வாதம் தேசம் சொன்னா நான் உட்கார்ந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். சிலுவையில் அவர் மரித்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு ரட்சிப்பு, வரங்கள், சுகம், சகல ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம போய் அதை எடுத்துக்கொள்ளணும். நம்ம தான் போய் அதை சுதந்திரித்து அந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ளணும். அதுக்கும் நான் போக மாட்டேன்னு சோம்பேறியா உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, அது மாத்திரம் அல்ல, உலக ஆசீர்வாதம். உபாகமம் 28:1-14 பாருங்க. நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை பட்டியலிட்டு சொல்லுகிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் வீட்டில் இருக்கிற மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்ட இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உன் தேசத்தில் ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். நீ கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார்.
நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். நீ வாளாயிருப்பதில்லை தலையாயிருப்பாய், நீ கீழாகுறதில்லை மேலாயிருப்பாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் அவர் சொந்தமாக்கி நமக்காக வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்காக? அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்காக. அப்ப ஏன் அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை? நீங்க தான் காரணம். சோம்பேறியா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, சுதந்திரிக்கல. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளல. அது ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில ரத்தம் சிந்தி சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். நமக்காக ஒரு சிலுவையில சாபமாகி நமக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிப்பதற்கு நம்ம இன்னும் முயற்சி பண்ணாதபடி, நாம் அதை சுதந்திரிப்பதை குறித்து அக்கறை இல்லாதபடி நம்ம அசதியா இருக்கிறோம் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்க வாழ்ந்திருக்கணும், சுகமா இருக்கணும். அதான் தேவனுடைய சித்தம். அதுக்குத்தான் சிலுவை, மரணம், பாடுகள், ஆசீர்வாதங்கள். நம்ம தான் அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, யோவான் 14:3 சொல்றாரு, நான் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறேன். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் ரட்சிப்பு, அபிஷேகம், மரங்கள், வல்லமைகள், சுகம், உங்களுடைய உலக பிரகாரமான பிளஸிங்ஸ், வீடு, வாசல், நிலங்கள், அது மாத்திரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோகத்தில் என்னோடு கூட நீங்க வாழ்ந்திருக்கணும், என் கூட நீங்க இருக்கணும், உங்களோட நான் இருக்கணும். அதுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். என் மகளை உனக்காக, என் மகனை உனக்காக, உனக்கு ஒரு ஸ்தலத்தை நான் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்துகிறேன். ஏன் தெரியுமா? நீ என் கூட இருக்கணும். என்னுடைய மகன், என்னுடைய மகள், அதான் பெரிய ஆசீர்வாதம். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளஸிங் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், வேறு யாரும் தர முடியாத ஆசீர்வாதம். பரலோகத்தில் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிற பெரிய பாக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கணும். அந்த ஆசீர்வாதம் உனக்கு அங்க ஒரு பிரம்மாண்டமான இடத்துல உனக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதை நீ சுதந்திரிக்கணும். நீ என்ன மட்டும் அசதியா இருப்ப? இந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பியா? எனக்கு இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு குறை பேசிக்கிட்டே உட்கார்ந்துருப்பியா? என்ன மட்டும் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார்? எனக்கு மட்டும் எல்லாருக்காகத்தான் சிலுவையிலே மரித்தார், எல்லாருக்காகத்தான் வரத்தை அனுப்பினார், எல்லாருக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கத்தான் சிலுவையில நோய்களை சுமந்தார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தான் சிலுவையில சாபமானார். உனக்காக மட்டும் தனியா கிடையாது. அப்ப எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, என்ன மட்டும் இப்படி வச்சிருக்கிறார்? உன்னையே நீ குற்றப்படுத்தி முறுமுறுத்து ஆசீர்வாதத்தை இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹவு லாங், எவ்வளவு காலம் நீ இப்படியே உட்கார்ந்திருப்ப அசதியா? நீ சுதந்திரிக்கணும். உனக்காகத்தான் இந்த ஆசீர்வாதங்கள், உனக்காகத்தான் இந்த நன்மைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இந்த ஆசீர்வாதம் யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாரா? ஜெயம் கொள்ளுகிறவன், அவங்க தான் சுதந்திரிக்க முடியும். யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவங்க தான் இதை சுதந்திரிக்க முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுங்க. இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரிக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், பரலோக பாக்கியம், எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரிக்கணும். யார் சுதந்திரிக்க முடியும்? ஜெயம் கொள்ளுகிறவன். அதான் ஆண்டவர் சொல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் அவன்தான் எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? என் மகனை நீ ஜெயம் கொள்ளுகிறவனாயிருக்கணும், என் மகளை நீ ஜெயம் கொள்ளுகிறவளாயிருக்கணும். நீ ஜெயிக்கணும். அப்பதான் நீ எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், பரலோக பாக்கியத்தை சுதந்திரிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரம் வாசித்தீங்கன்னா 7 சபைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கும் போது கடைசியில முடிக்கும் போது சொல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நீங்க வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 2:7, வெளிப்படுத்தல் 2:11, வெளிப்படுத்தல் 2:17, வெளிப்படுத்தல் 2:26, வெளிப்படுத்தல் 3:5, வெளிப்படுத்தல் 3:12, வெளிப்படுத்தல் 3:21 வசனங்கள் 7 இடத்துல சொல்ல, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நான் தருவேன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை நான் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் ஜாதிகளின் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மென் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனை ஆலயத்திலே தூணாக்குவேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காருவான்.
அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆண்டோடைய விருப்பமே தேவ பிள்ளைகள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அப்பதான் இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பரலோகத்திலே போய் இத்தனை ஆசீர்வாதத்தை முழுமையா சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீங்க சொல்லணும், நான் ஜெயம் கொள்ளுகிறவன், நான் ஜெயம் கொள்ளுகிறவள், ஜெயிக்கிறவனாய் தேவன் என்னை வைக்கிறார், ஜெயிக்கிறவளாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். நம்மளை ஜெயிக்கிறதுக்காக, நம்மை ஜெயமுள்ளவளாய் மாற்றுவதற்கு அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து அவர் ஜெயித்தார். எங்க ஜெயித்தார் தெரியுமா? கொலோசியர் 2:15 வாசித்து பாருங்க. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார், சிலுவையில ஜெயம் எடுத்தார். எதன் மீது வெற்றி எடுத்தார்? உலகம், மாமிசம், பிசாசு, அதை ஜெயித்தார் சிலுவையில. உலகம் ஒரு பக்கம் அவரை நெருக்குகிறது, பிசாசு ஒரு பக்கம் போராடுகிறான், அவருடைய மாம்சம் ஒரு பக்கம் போராடுகிறது. தாகமா இருக்கிறேன்னு சொல்றார், கிளைப்பா இருக்கிறாரு. எல்லா போராட்டத்திலும் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். எதுக்காக தெரியுமா? நாம் ஜெயிப்பதற்காக, நமக்கு ஜெயம் கொடுப்பதற்காக அவர் சிலுவையில வெற்றி. ஆனால் இந்த ரோமர் 8:37 பவுல் சொல்லுகிறார், நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நாம் ஜெயிக்கிறவர்கள். போராட்டம் நமக்கு உண்டு, ஆனால் ஜெயம் நம்முடையது. நமக்கு விரோதமாய் உலகம் ஒரு பக்கம் போராடும், மாம்சம் ஒரு பக்கம் போராடும், சாத்தான் ஒரு பக்கம் போராடுவான். போராட்டம் நமக்கு உண்டு, ஆனால் நமக்கு தோல்வி அல்ல. நாம் ஜெயிக்கிறவர்கள். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியினால் நாமும் ஜெயிக்கிறவர்கள். ஜெயிக்கிறவர்கள் தான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அந்த ஜெயத்தை உடையவர்களாக நாம் இருப்பதற்கு இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனால தான் பவுல் சொல்றாரு, தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற அந்த கடைசி மரண நேரத்தில் சொல்றார், 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டம், நான் ஜெயித்துட்டேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறாரு. ஜெயம் பெற்றவராய் சொல்லுகிறார். ஐயோ, நான் சாக போறேன்னு, என்ன கொல்ல போறாங்களே, ஆண்டவருக்காக தானே ஊழியம் செய்ய, என்ன தப்புன்னு அப்படி பேசல. ஜெயம் பெற்றவராய் பேசுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து ஜெயம் எடுத்து விட்டேன். நான் தோல்வி அடையல, தோத்து போகல, நான் ஜெயித்து விட்டேன். என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதோ எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறாரு. ஜெயிக்கிறவனுக்கு தான் கிரீடம் கொடுக்கப்படும். பவுல் மரண நேரத்தில் சொல்லுகிறார், நான் ஜெயம் எடுத்து விட்டேன். நாம் ஒவ்வொருவரும் அப்படி சொல்லணும், ஒவ்வொருவரும் அப்படி சொல்லணும். அதுக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆந்திராவில் ஏசன்னா என்ற ஒரு தெய்வ மனிதர், எனக்கு நல்ல நண்பர். அவர் ஒரு அதிகம் படித்தவர் கிடையாது, ஆனால் இயேசுவின் மேலே வயதர் 3வது தான் படித்தவர். 1000 சபைகளை ஆண்டவருக்காய் உருவாக்கினார். 1000 churches. இன்னைக்கு ஒரே சர்ச்சில் 1000 ஆத்மா கூட இல்லாமல் 30 வருஷமா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களையும் பார்க்கிறோம். ஆனால் அவர் 1000 சபைகளை உருவாக்கி, ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கி, கர்த்தருக்காக வைராக்கியமா ஊழி, ஒரு மாசத்துக்கு 18 முழுஇரவு ஜெபங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ண போவார். 18 இடங்கள்ல முழுஇரவு ஜெபம் ஒரு மாசத்துக்கு. ஒரு இடத்துல பிரசங்கம் முடிச்சு டிராவல்லே தூங்குவார், அடுத்த முழுஇரவு ஜெபம். அப்புறம் டிராவல்லே சாப்பிடுவார், டிராவல்லே காருக்குள்ளே தூங்குவார். அடுத்த இயேசுக்காக அவ்வளோ வைராக்கியமாக ஊழியம் செய்கிறவர். அவர் ஊழியம் செய்து செய்து சரீரத்தை கவனிக்கலை, சரியான சாப்பாடு கிடையாது. அவர் ஊழியம் முடிச்சுட்டு போகும்போது காரில் அவருக்கு திருமணமும் செய்து கொள்ளலை. யாராவது சமையல் செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவார், சாப்பிட மாட்டார். அதனால சரீரத்தை கவனிக்காதனால பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு அவருடைய சரீரம் நோய்வாய்ப்பட்டு வியாதியிலே பாதிக்கப்பட்டிருந்த போது அவரை பார்க்க போயிருந்தோம். நான் என் மனைவி அவரை பார்க்க போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷப்பட, ஆனால் பலவீனமாக இருந்ததை உணர முடிந்தாரு. நான் சொன்னேன், எங்கேயாவது ஒரு ஆஸ்பத்திரியில் இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இப்போ எவ்வளோ வசதிகள் வந்திருக்கிறது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னபோது ஒரு சிரித்தார். என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்புக்காக ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னுடைய ஊழியம் முடிந்தது. நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ அவர் சொன்னதெல்லாம் செய்து முடிச்சிட்டேன். அவர் சொன்னார், நான் எனக்கு 6 மாதம் டைம் கேட்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. எதற்காக என்றால் 1000 சபைகள், இவ்வளோ ஊழியக்காரங்க, பைபிள் காலேஜ், இவ்வளோ ஊழியம், அதை ஒழுங்குபடுத்தணும் சிஸ்டமேட்டிக்காக. அடுத்த ஆள் கையில் அந்த பொறுப்பை நான் கொடுத்துட்டு நான் என் ஓட்டத்தை முடிச்சுட்டு போகணும்.
அதுக்கு எனக்கு 6 மாசம் டைம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் அந்த நேரத்தை எனக்கு தந்திருக்கிறார். இன்னும் 6 மாசம் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அவரோட தங்கி இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லிட்டு கடந்து வந்தோம். சரியா 6 மாதம், 6வது மாதம் முடிக்கிறாரு. காலையில் அவர் எழுந்த உடனே ஃபோன் பண்ணி அவருக்கு ஊழியக்காரருக்கு பேசுகிறார். சில ஊழியர்கள் ஃபோன் பண்ணி, இன்றைக்கு மாலை நான் தேவனுடைய ராஜ்யம் போயிடுவேன், அதனால சீக்கிரம் புறப்பட்டு வாங்க, சில காரியத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு ஜெபிச்சுட்டு நான் என் ஓட்டத்தை முடிக்கணும்னு சொல்லி காலையில் ஃபோன் பண்ணுறார். அவங்களாம் அடித்து பிறண்டு ஓடி வந்தாங்க. என்ன திடீர்னு பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க, என்னை நல்லா பேசி கொண்டிருந்தார். மாலையிலே அவர் சொன்ன மாதிரி கண்களை மூடினார், பரலோக ராஜ்யம் போய்விட்டார். ஜெயம் பெற்ற ஒரு மனிதர், ஜெயம் பெற்ற ஒரு மனிதர். இந்த உலகத்தில் என் தேவனுக்காக சாதித்தார். ஓட்டத்தை முடிக்கும் போது ஒரு நிச்சயம், தேவனோடு நான் இருக்க போகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதோ ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போகிறேன். அந்த நிச்சயம், அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்க உலகத்தில் இருக்கும்போது எத்தனை வீடு வாங்கினீங்க, நல்ல வாங்கினீங்க, பிசினஸ் பண்ணீங்க, எதை செஞ்சீங்க, அதை செஞ்சீங்க, அதல்ல. நீங்க சாகும் போது பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ள வாசல் திறக்கப்பட்டிருக்குமா? நீ வா, என் ஆண்டவர் உங்களை அழைக்க ஆயத்தமாய் இருப்பாரா? நீங்க ஜெயம் பெற்றவர்கள் தான் அதை சுதந்திரிக்க முடியும். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு நான் மரித்தாலும் பரலோகத்தின் வாசல் எனக்காக திறக்கப்படும், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெயம் பெற்றவனா போய் நிற்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இல்லாவிட்டால் மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை. நான் இங்க ஓட்டத்தை முடித்தால் பரலோகத்தில் இயேசுக்கு முன்னால கண்ணை திறப்பேன். ஜெயம் பெற்றவர்களை வரவேற்க பரலோகம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஜெயம் பெற்றவர்கள் தான் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பரலோக பாக்கியத்தை நீங்க சுதந்திரிக்கணுமானா நீங்க ஜெயம் பெற்றவளா இருக்கணும் அவர் விரும்புகிறார். இன்னும் தோல்வி அடைந்து எத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருக்க போறீங்க? ஜெயம் பெற்றவளாய் மாறணும் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் ஆயத்தமா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:27 அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். எப்பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஜெயம் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2:14 வாசித்து பாருங்கள். எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர் ஜெயம் கொடுக்க. ஆனா நீங்க வெற்றி சிறக்க பண்ணுகிற அந்த தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெயம் பெற்றவளா நிற்கணும். அதை குறித்து வாஞ்சி இருக்கணும். ஜெயம் பெற்றவனா இருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும்.